கூட்டணியே வேணாம், தனியாவே இருக்கட்டும். மேல போயிட்டு நான் கேட்டேன், அண்ணா ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்டேன். வாமா அப்படின்னாரு. அந்த விஷயத்துல இத்தனை நாள் நீங்க யாரு என்ன வேணா பேசிட்டு போங்கடா, எங்க தலைவனை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அறங்கள் கூறுமாம் நாளடி, இவர் அவ்வழி வந்த ஆளடி, இது அரங்கம் அதிரும் நாளடி, எங்கள் அண்ணனுக்கு வணங்குகிறேன் நானடி. ரெண்டாவது என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து சான்ஸ் கொடுக்காம இன்னைக்கு எவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க அவருக்கு அதை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன பண்றாருன்னு பார்க்கலாமே. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நடிகர்கள், கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க, யாரும் முன்ன வந்து செய்யறதுக்கு உதவி வரல. இது வரைக்கும் மு.க.ஸ்டாலின் எதுவும் இதுமாரி இதே மாதிரி கூப்பிட்டு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்தோடனே காரைக்காலமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார் அப்படின்னு எங்க அப்பாட்ட வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா ஆண்டு அரசியல்வாதிகள் ஆள போற அரசியல்வாதிகள் யாருக்குமே அந்த எண்ணங்கள் வரல. இவருக்கு தான் சொந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும்னு எண்ணங்கள் வருது பாருங்க, அது பெரிய விஷயம். நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு. ஓட்டு கண்டிப்பா போடுங்க, தளபதிக்கு தாங்க ஓட்டு. விஜய் அண்ணா எங்களுக்கு எலெக்ஷன் வந்தாங்கன்னா இதே மாதிரி பசங்களுக்காக இன்னும் சேவை செய்வாரு. இப்போதைக்கு கூட நீட்டை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அவர் எலெக்ஷனுக்காக வந்து நீட்டுக்காக எதனா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையோட பசங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு எதனா ஒரு தளபதியாக தலைவராக எதனா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு 10 விஷயம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுல ஒரு விஷயம் எங்க தளபதி தான். அவர் ஒரு தடவை பார்க்கணும்னு யோசிச்சேன். மேலே ஏறுற வரைக்கும் நம்மள இது நடக்குமா, நேத்தி வரைக்கும் நம்மள இது சும்மா சொல்றாங்க நம்மளுக்குலாம் வராது அப்படின்னு நினைச்சேன். மேல போயிட்டு நான் கேட்டேன், அண்ணா ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்டேன். வாமா அப்படின்னாரு. அந்த விஷயத்துல இத்தனை நாள் நீங்க யாரு என்ன வேணா பேசிட்டு போங்கடா, எங்க தலைவனை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, திரும்பி அது உணரவே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெண்டாவது என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து சான்ஸ் கொடுக்காம இன்னைக்கு எவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க அவருக்கு அதை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன பண்றாருன்னு பார்க்கலாமே. ஒன்றும் இல்லை, அவருக்கு எப்படி சொல்றது, வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சி கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் இப்போ எங்கள் வீட்டில் டெய்லிக்கும் எங்கள் அண்ணாவை பார்த்தா எங்கள் அண்ணா எப்படி பேசுவார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் உடனே வாமா அப்படின்னாரு. இதுல என்னமா இருக்கு வாமா அப்படின்னும் போது அந்த அந்த ஜெனராசிட்டி இருக்குல்ல, அது வந்து இங்கே பார்க்க முடியாது. வரட்டுமே, பண்ணட்டுமே. நான் விஜய் ஃபேன் தான். அவரோட கொள்கையை பார்த்து நாங்கள் விஜய் ஃபேன்ஸுன்றதுனால நாங்கள் எல்லாமே யோசிச்சு தான் முடிவு பண்ணுவோம். என்னோட கோரிக்கை என்னவா இருக்கும்னா, எல்லாரும் சொல்ற அதே தான், நீட் இருக்கக்கூடாது. அதைதான் இன்னைக்கு பேசினாரு, நீட் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் சிஎம் ஆகிடும். மக்களோட கூட்டணி அது எப்போதுமே அவருக்கு இருக்கு. அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது எப்போதுமே இருக்கு. கூட்டணின்றது அந்த சமயம் அவர் கொள்கையோட யார் கொள்கை ஒத்து போதோ அந்த அவங்க கூட இருந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே காரைக்காலமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார் அப்படின்னு எங்க அப்பாட்ட வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூட்டணியே வேணாம், தனியாவே இருக்கட்டும். என் பேர் ஜெயபிரகாஷ். நான் திருக்கோளூர் தொகுதி குடமுரட்டிலிருந்து வரேன். நான் விவேகானந்த வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறேன். நான் 10th 493 மார்க் எடுத்திருக்கேன். நான் விஜயை பார்த்து அவர் கையில் அவார்டு வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அவர் கையில் அவார்டு வாங்குறதுக்கு நான் ரொம்ப லக்கியான பர்சனாக இருக்கணும். அவர் கையில் அவார்டு வாங்குறதுக்கு தான் இம்மா நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லீவ் டைம் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கு. நான் ஒரு ஆளாக மேடைக்கு போகும்போது நம்ம எப்போ போகணும் ஒரு ஏக்கத்தோடு இருந்தேன். மேலே போனோடனே அவர் கையில் அவார்டு வாங்கும்போது ஒரு சந்தோஷம். விஜய் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் பழகிறாரு. பஸ் வசதி ஏற்படுத்தி காலை சாப்பாடு மதியான சாப்பாடு எல்லாத்தையும் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பரிசு வழங்குறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பசங்களுக்காக ஊக்கத்தொகை தான். இது அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணி அடுத்த எக்ஸாம் அவங்களோட சொந்தக்காரங்க சிப்ளிங்ஸ் அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணி இது இப்போ விஜய் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய பெரிய ஆளுங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க ரோல் மாடல் அவங்க பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் அது ஒரு எந்தூசியாசமாக தான் இருக்கும். அவங்க இன்னும் அது நிறைய மார்க்ஸ் எடுப்பாங்க, நிறைய வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு கேட்டாரு. அது வரைக்கும் இதை விசாரிக்கிறது அது வரைக்கும் போதும். இன்னும் எந்த ஒரு ஆக்டர்ஸும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணல. அவர் சொல்ற ரீசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. சே நோ டு ட்ரக்ஸ் எவ்வளோ ஹார்ம்ஃபுல். அப்புறம் நீட், அதனால எவ்வளோ நீட்டுன்னு சொன்னாலே ஒரு பேட் ஒரு வைப் தான் வருது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி நிறைய போகுது. நான் காரைக்கால்லேருந்து வரேன். என் பேர் பொன்னிஸ்ரீ. நான் 479 out of 500 எடுத்தேன். பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது லைஃப் டைம் மூமெண்ட் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு கவிதை சொன்னேன், அதை சொல்லி. அறங்கள் கூறுமாம் நாளடி, இவர் அவ்வழி வந்த ஆளடி, இது அரங்கம் அதிரும் நாளடி, எங்கள் அண்ணனுக்கு வணங்குகிறேன் நானடி.
இது வரைக்கும் மு க ஸ்டாலின் எதுவும் இதுமாரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நடிகர்கள், கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க. யாரும் முன்ன வந்து செய்யறதுக்கு உதவி வரல. ஓட்டு கண்டிப்பா போடுவோங்க. தளபதிக்கு தாங்க ஓட்டு. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்ப நாங்க 3 பேர் வந்திருக்கிறோம். 4 வருஷமா அடுத்த வேட்டை 5 பேரா வரும். எல்லா ஓட்டும் அவருக்கு தாங்க, வேற யாருக்குமே கிடையாது. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யறாரு. நாங்க வந்து இப்ப பாத்துக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவர் நல்லா செய்வாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.